வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. சித்ராதேவி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கர்ப்பம்ன்ற விஷயத்த வந்து எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க. இவ இவ்வளோ நல்லா நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்திருக்கா, வாரிசு சுமந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நகை பணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு இவ கௌதம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கா. கண்டிப்பாக கௌதம் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்க மாட்டான், அவன் ரொம்ப நல்லவன் தான். இவ தான் கேடுங்கட்டவ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிறா பாருங்க கோட்டீஸ்வரி, அவள் கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக ஏமாற்றி கல்யாணம் பண்ணா பிள்ளைங்களை. இப்போ இவ கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நடித்து ஏமாத்துறா. குடும்பமே நடித்து ஏமாத்துற குடும்பம், சரியான பித்தலாட்ட குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக திட்டுறாங்க சித்ராதேவி. இது எல்லாமே கேட்டுட்டு மகா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகுறாங்க. கோட்டீஸ்வரியை உன்ன மாதிரி தான் பிள்ளைங்களையும் வளர்த்து வச்சிருக்க, ஏமாத்துறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேவலமாக பேசுகிறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து பேசுகிறாங்க. என் பிள்ளைய ஏமாத்துனீங்க இல்லை, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை தாங்க முடியாமல் மகாவும் கோட்டீஸ்வரியும் பார்த்தீங்கன்னா அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சித்ராதேவி ஐஸ்வர்யா கையை பிடிச்சிக்கிட்டு வெளியே கூட்டு போய் விடுறதுக்காக போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மகா கையும் சேர்த்து வந்து ஐஸ்வர்யா பிடிக்கிறாங்க. இனிமேல் நமக்கு இந்த வீட்டை விட்டு போயிட்டா சொகுசான வாழ்க்கை கிடைக்காது, மகாவையும் கோத்து விட்டா அப்படி தான் நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு மகாக்கும் எனக்கு மாசமா இல்லைன்ற விஷயம் வந்து தெரியும்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. மகா உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இப்போ தான் தெரியும், ஆனால் ஐஸ்வர்யா வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை திட்டுறாங்க.